ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு செய்தி வருகிறது. உள்ள எதிரிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து மதீனாவை தாக்க வரப்போகிறார்கள் என்று தகவல் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து மஷூரா செய்துவிட்டு, இப்படி ஒன்று நடந்தால் நமக்கு அது ஆபத்தாகிவிடும், எனவே அவ்வாறான ஒரு படை மதீனாவில் நுழைய நாம் விடக்கூடாது, எனவே நாம் எல்லோரும் தபூக்கு செல்வோம். தபூக் மதீனாவிலிருந்து சுமார் 800-900 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. இப்படி மஷூரா செய்கிற காலநிலை எப்படி தெரியுமா? இப்போது நாம் இருக்கிற கடும் கோடை போன்ற ஒரு காலநிலை. இந்த காலநிலையில் உங்களுக்கு தெரியும், இன்னும் உஷ்ணம் அதிகரிக்கும், ருத்தூபா வரும், அதற்கு பிறகு பேரிச்சம்பழங்கள் கனியும். கனியக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அதை பறிக்காமல் விட்டால் ஒட்டகத்திற்கு உணவாக போகும். இப்படியான ஒரு பின்னணி. இந்த சூட்டில் நடந்து தபூக் வரைக்கும் போக வேண்டும், ஒட்டகத்திலே போக வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து அவர்கள் மத்தியிலே சொல்லுகிறார்கள், மன் ஜஹஸ ஜைஷல் உஸ்ரதி ஃபலஹுல் ஜன்னah. இந்த கஷ்டமான நேரத்தில் செல்லக்கூடிய படையை யார் தயார் செய்கிறாரோ அவருக்கு சுவர்க்கம் என்றார்கள். இந்த கஷ்டமான நேரத்தில் செல்ல போகின்ற இந்த படையை யார் தயார் செய்கிறாரோ அவருக்கெல்லாம் சுவர்க்கம் என்றார்கள். இந்த வார்த்தை ஒரு வார்த்தை தான். சஹாபாக்கள் எல்லோரும் எழுந்து போய்விடுகிறார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்து ஒரு சின்ன பொட்டலத்தை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதரின் மடியிலே அவிழ்த்து கொட்டுகிறார்கள். உள்ளே பார்த்தால் தங்க காசுகள் 10,000 என்று சில வரலாற்று குறிப்புகளிலும் 1000 என்று ஹதீஸ் புத்தகங்களிலும் வருகிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தங்க காசுகளை தன்னுடைய 2 கைகளாலும் அள்ளி பார்த்து சொன்னார்கள், மா பர்ர இப்னு அஃபான் பஅத ஹாதல் யௌமி ஷை. உஸ்மான் இப்னு அஃபான் இதற்கு பிறகு எது செய்தாலும் பிரச்சனை இல்லை, அவருக்கு சுவர்க்கம் கன்ஃபார்ம் என்றார்கள். சஹாபாக்கள் போய் போட்டி போடுகிறார்கள், அள்ளி கொண்டு வருகிறார்கள், கொண்டு வந்து கொட்டுகிறார்கள். சில சஹாபாக்கள் வீட்டுக்குள்ள போய் தேடுறாங்க, தேடினா ஒன்றும் கிடைக்கல. வெறுமனே ஒரு கையளவு பேரிச்சம்பளம் தான் கிடைக்கிறது. அதை அப்படி கையிலேயே எடுத்துக்கொண்டு வரும்போது முனாஃபிக்குகள் நின்று ஹிண்ட் அடிக்கிறார்கள், கேலி செய்கிறார்கள். அவர்கள் பொருட்படுத்தவில்லை, கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். ஒரு நபித்தோழர் ஒரு அள்ளு பேரிச்சம்பளம் கூட வீட்டில் இல்லாமல் நான் ஏதாவது கொடுக்க வேண்டுமே என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வந்து சஹாபாக்கள் நிறைய பேர் நிற்கிற நேரத்தில் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இந்த யுத்தத்திற்காக ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் கொடுப்பதற்கு என்னிடம் ஒன்றுமே இல்லை, எனவே நான் இந்த யுத்தத்திற்காக என்னுடைய மானத்தை தர்மம் செய்கிறேன் என்றார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைத்து சொன்னார்கள், 7 வானங்களுக்கு மேலிருந்து அல்லாஹ் உன்னுடைய தர்மத்தை கபூல் செய்து விட்டான் என்றார்கள். இன்னும் சஹாபாக்கள் வருகிறார்கள். அந்த யுத்தத்திலே கலந்து கொள்வதற்காக, அந்த யுத்தத்திலே செலவு செய்வதற்காக தங்களிடம் எதுவுமே இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நின்று கொண்டு அழுகிறார்கள். உள்ளம் பரிசுத்தமாக இருந்தால் இந்த நிலை வரும். அல்லாஹ் சொல்லுகிறான், யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா. நிறைய சந்தோஷமாக இருக்கும் போதும் செலவு செய்வார்கள், கஷ்டமாக இருக்கும் போதும் செலவு செய்வார்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த உணர்வு வரும். உள்ளம் பரிசுத்தமாக இருந்தால் வரும். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் நம்முடைய நிலைமையை. நமக்கு வீடுகள் கட்டுகிறோம், 2 மாடி வீடுகள், 3 மாடி வீடுகள், வீட்டிலே ஏர் கண்டிஷன், வீட்டிலே பெரிய பெருமதியான சோஃபாக்கள், தேவையான எல்லா பர்னிச்சர்ஸ். வீட்டுக்கு பக்கத்திலே தான் மஸ்ஜித் இருக்கிறது. அந்த மஸ்ஜிதுடைய கோலத்தை பார்த்தால் மிக சாதாரணமான கோலத்தோடு இருக்கும். உள்ளே ஒழுங்கான ஃபேன்கள் கூட இருக்காது. இவர் நண்பர்களோடு பேசும்போது
பெருமையாக சொல்லுவார், வீடு கட்டுவதற்கு 75 லட்சங்கள் முடிந்துவிட்டன, 1 கோடி செலவாகிவிட்டது. நண்பர்களை அழைத்துக் கொண்டு பாத்ரூமை காட்டுவார், பெட்ரூம் செட்டை காட்டுவார். மனைவி, எங்களுடைய வீட்டிலே இப்படியான வாஷிங் மெஷின் இருக்கிறது, இப்படியான ஃப்ரிட்ஜ் இருக்கிறது, இப்படியான கிச்சன் செட் இருக்கிறது என்று பெருமையாக காட்டுவார்கள். அதே நேரத்திலே பக்கத்திலே பள்ளிவாசலை நாங்கள் புனர் நிர்மாணம் செய்ய போகிறோம், ஏதாவது கொடுங்கள் என்று கேட்டால் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு மஷூரா செய்து 1000 ரூபாய் கொடுப்பார். அவருடைய வீடு கட்டுவதற்கு 75 லட்சம் 1 கோடி செலவு செய்ததை பெருமையாக ஊரை காட்டி காண்பிக்கிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்கள் என்று சொல்ல போது அவருக்கு என்ன செலவு செய்ய முடிகிறது? அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனம் ஒன்றை இறக்குகிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்பி வைத்திருப்பதை அதிலிருந்து செலவு செய்யாதவரை நீங்கள் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளவே முடியாது, நன்மையை பெற்றுக் கொள்ளவே முடியாது என்று அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கும் போது அபூ தல்ஹா என்கிற நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஓடி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு குர்ஆன் வசனம் இறங்கி இருக்கிறதா என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், இது குர்ஆன் வசனம் தான், இப்படி இறங்கி இருக்கிறது என்று சொன்னபோது அவர் உடனே சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், பைருஹா என்று சொல்லக்கூடிய ஒரு தோட்டம் மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் இருக்கிறது, அது என்னுடைய தோட்டம். நிறைய பேர் நிறைய விலைக்கதை கேட்டார்கள், ஆனால் அதை நான் அதிகமாக நேசிக்கிறேன், அதனால் நான் யாருக்கும் கொடுக்கவில்லை. இப்போது அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்பி வைத்திருக்கக்கூடியதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாதவரை நீங்கள் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியாது என்று சொல்கிறான். எனவே யா ரசூலல்லாஹ், என்னுடைய பைருஹா என்ற தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக தந்து விடுகிறேன் என்கிறார். இது முடியும். இது கற்பனை கதை அல்ல, புராணம் அல்ல, நிஜமாக நடந்தது. முடியும். எப்போது முடியும் என்றால், யாருடைய உள்ளங்கள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறதோ அந்த மக்களுக்கு முடியும். இன்றும் முடிகிறது. இன்றைக்கு பார்க்கிறோம், இவ்வாறான நாடுகளிலே உள்ள ஒரு சிலர் நம்முடைய நாடுகளுக்கு வந்து தாயுடைய பேரிலே ஒரு பெரிய பள்ளி, 1 கோடி 2 கோடி பெறுமதியான பள்ளியை கட்டுகிறார். தந்தையுடைய பேரிலே பெரிய ஒரு மதரசாவை கட்டி கொடுக்கிறார். முடியும். உள்ளம் பரிசுத்தமாக இருந்தால் முடியும். இது ஒரு முஹாசபா. என்னால் முடியுமா முடியாதா நான் கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்க என்னால் முடிகிறதா முடியவில்லையா? எனக்கு முடிந்தால் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் மன திருப்தியோடு அள்ளி கொடுக்க என்னால் முடியுமாக இருந்தால் என்னுடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறது. எனக்கு கஷ்டமாக இருக்கிறது, யோசிக்கிறேன். கேட்கிறார்கள், வந்து விட்டார்கள், கொடுக்காமல் அனுப்பினால் என்ன நினைப்பார்களோ, எதற்கும் கொடுப்போம் என்று கஷ்டப்பட்டு சங்கடப்பட்டு கொடுக்கிற நிலையில் இருப்போமாக இருந்தால் உள்ளத்தில் சிக்கல் இருக்கிறது.